இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் மேல் இருப்பதினால் அவருடைய வார்த்தையை நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பி நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஏற்ற சமயத்துல ஏற்ற வார்த்தைகளை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தை என்கிற மன்னாவினால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி இந்த பூமியில் நம்மை தேவ புத்திரர்களாக நாம் எழும்பும்படிக்கு நாம் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி நாம் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம மனது முதல்ல நம்ம ரெஸ்ட்டுக்கு வரணும். வரீஸ்ல இருந்து, ஃபியர்ல இருந்து, நம்முடைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் நம்ம யாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளாத அந்த இடங்கள்லலாம் சத்துரு நம்மை பயமுறுத்துகிறான். நம்மள ஐடென்டிட்டிய மறைச்சு நம்மள எப்பவும் கவலைக்குள்ளேயும், சோர்வுக்குள்ளேயும் வைக்கிறான். இன்னும் தேவன் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சரியா அறிந்து கொள்ளாததினால பலவிதமான ஒரு கலக்கங்களுக்குள்ள, அவிசுவாசங்களுக்குள்ள, பயங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்டிமேட்டா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது தேவன் நம்மை இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை எப்படியெல்லாம் அறிந்திருந்தார், எப்படியெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம சரீரத்துல தோன்றும் பொழுதே, தாயின் கருவில் உருவாகும் பொழுதே, அதை ஒவ்வொன்றையும் அந்த உறுப்புகள் உருவாகிற அந்த நாட்களை கூட அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதியிருந்தார். அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம தியானித்து பார்த்தோம். இதெல்லாம் அது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம ஒரு தாய் தகப்பன் மூலமா நம்ம வந்தோம். இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் நம்ம மேல அதிகமான அன்பு அப்படின்னு ஒரு பிசிக்கலா நம்ம ஃபீல் பண்றோம். நிச்சயமா அது உண்மைதான். ஆனால் அதை விடவும் மேலான ஒரு அன்பு, நம் தேவனுடைய அன்பு, நம் தகப்பனுடைய அன்பு அப்படிங்கிறத தான் நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, இந்த இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, இந்த உலகத்துல தாயின் வயிற்றுல உருவாகுனதுக்கு பிறகுதான் நம்ம அவர்களுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆனால் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய கண்கள் நம்ம மேல எந்த அளவுக்கு பதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இத அறிந்து கொள்ளாததுனால தான் நமக்கு பல நேரங்கள்ல நமக்கு பயங்களும், கவலைகளும், சோர்வுகளும் நமக்கு வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில காரியங்கள், தேவன் நம்மை எப்படியெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். அவர் யாராம்? இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். நமக்கு இன்னைக்கு எத்தனையோ விதமான எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. இந்த இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவர். நம்ம இருதயத்துல என்ன இருக்கு? என் பிள்ளை ஏன் இப்படி திங்க் பண்றா? என் என் பிள்ளை ஏன் இப்படி பயப்படுறா? என் பிள்ளைய நான் இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம் 139:2, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ நம்மை ஆராய்ந்து, நம்ம இருதயத்துல என்ன இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம். இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து அங்க போய் உட்கார்ந்து பேசும் பொழுது, இந்த உலகத்துல எல்லாருமே சமாரிய ஸ்திரிய ஒதுக்கி வைத்த நிலைமை.
ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அவ்வளோ பாவத்துக்குள்ள இருந்தது போல எல்லாரும் பார்க்கிறாங்க. அவளுக்கு அத்தனை கணவர்கள் இப்போ இருக்கிறது, அவள் ஒரு கணவனோடு கூட இருக்கல. யாரோடு கூட ஒரு மனிதனோடு கூட அவள் இருக்கிறாள். இததான் உலகம் பார்த்தது. ஆனா சமாரிய ஸ்திரீயினுடைய இருதயத்தை ஆராய்ந்தவர் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டாரு. இவள் அன்புக்காக ஏங்குகிறவள். இத்தனை பேர் அவள் மாற்றி மாற்றி அவள் திருமணம் முடித்திருக்கிறாள் என்றால், அவளுடைய இருதயம் அன்புக்காக ஏங்குது. ஆனா யாரிடத்திலும் அந்த அன்பு கிடைக்கவில்லை அப்படிங்கிறத, இந்த இருதயத்தை ஆராய்கிற தேவன் அவளுடைய இருதயத்தை அங்கே பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் நம்மள நெறைய வேலைகள்ல ஒரு கண்டம்னேஷன்ல ஜட்ஜ் பண்ணி, குற்றப்படுத்தி, "நீ அப்படித்தான், நீ இப்படிதான், நீ இததான் செய்ற. நீ வந்து இத எதையும் ஒரு நாளுமே இத சரி பண்ண மாட்ட." இப்படியெல்லாம் பல விதங்கள்ல நம்மள குற்றம் சுமத்தலாம். நம்மை ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்கிற தேவன் அன்றைக்கு சமாரிய ஸ்திரீக்காகவே அந்த ஊருக்குள்ள அவர் போய் அங்கே அந்த ஸ்திரீயை சந்தித்து அவளோடு கூட அவர் பேசின பிறகு 7வதாக இவர் அந்த சமாரிய ஸ்திரீ பூரணமான புருஷனை அவள் சந்திக்கிறாள், அன்பை சந்திக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நம்முடைய இருதயத்துல நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு இப்படி எண்ணம் வருது? நான் இதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு இப்படி வருதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த எண்ணங்களை அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும்போது, உங்களுக்காக உங்கள் இருதயத்திலே செயல்பட்டு, உங்களுடைய எண்ணங்களிலே அவர் செயல்பட்டு, நமக்குள்ளே வல்லமையாய் அவர் கிரியை நடப்பிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. எல்லாம் அவருக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் திங்க் பண்றோமோ, எதையெல்லாம் யோசிக்கிறோமோ, அது எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர்ட்ட இருந்து எதுவும் மறைக்கப்பட முடியாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எல்லாம் அவருக்கு நேக்கடா இருக்கு. நம்ம ஹார்ட்ல நம்ம என்ன திங்க் பண்றோம், ஃபீல் பண்றோம், இது எல்லாம் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்காம்? நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஒருவேளை மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம சில காரியங்கள உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசலாம். ஆனா அவருக்கு முன்பதாக எதையும் மறைக்க முடியாது. நம்ம ஜெபங்கிற பேர்லயே நம்ம அழகான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அவர்ட்ட போகும்போது வேற மாதிரிலாம் பேசலாம். ஆனா அவருக்கு உண்மையான நம் இருதயத்தின் நிலை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கும்போது தெளிவாக தெரியும். யோவான் 2வது அதிகாரம் கடைசி வசனம். யோவான் 2:25. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அப்போ தேவனுக்கு நம்ம யாரு, நம்ம நேச்சர் என்ன, நம்ம நம்ம மற்றவங்கள பற்றி என்ன பேசுறோம், என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர்ட்ட போய் நாம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம இருதயத்தின் அந்தரங்கங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர். நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் உருவாவதற்கு முன்பதாகவே அதையெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தவர். இன்றைக்கு நம் இருதயத்தின் அந்தரங்கங்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்டிமேட்டா நம்ம ஒவ்வொரு சின்ன 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 காரியத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார் என்றால் நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? நான் முந்தைய ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு விஷயம், ஒரு வார்த்தை என் இருதயத்துல ஒரு ஒரு இதயத்துல ஒரு சோர்வு. ஆனா அந்த நேரத்துல ஒரு பாடல் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு இந்த பாடல் என்னையும் அறியாம எனக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சோர்வும் எனக்குள்ள இருக்கு, இந்த பாடலும் எனக்குள்ள வருது. அப்ப நான் நினைக்கிறேன், இது நானா நினைக்கிறேனோ இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது, ஒரு தேவ மனுஷன்கிட்ட இருந்து நான் கால் பண்ணி நான் பேசும் பொழுது, முதல்ல ஃபோனை எடுத்த உடனே, அட்டெண்ட் பண்ண உடனே, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, "எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்?" ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். எனக்குள்ள என்ன பாடல் ஓடுதுங்கிறத ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி, அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, எனக்குள்ள இருந்த சோர்வுகள் எல்லாம் மறைஞ்சு போயிருச்சு. இதுதான் ஒவ்வொரு சின்ன 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 அசைவுகளை கூட நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார்ங்கிறத நம்ம அறிஞ்சிட்டா போதும். நம்ம வாழ்க்கையில கவலைகளுக்கும் பயங்களுக்கும் இடமில்லை. என் அப்பா இருக்கிறார், என் அப்பாவுக்கு இது தெரியாம இது நடக்கல, இதை என் அப்பா பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்முடைய காரியங்களை நாம் ஒப்பு கொடுத்து நம்ம அமர்ந்திருக்கிற இடத்துக்கு வருவோம். இந்த இடம்தான் நாம் அமர்ந்திருக்கிற இடம். இந்த இடத்துக்கு நம்ம வரலன்னா நம்ம இருதயம் எப்பொழுதுமே ஒரு தத்தளிப்புல தான் இருக்கும். என்னுடைய நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறவர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், எனக்குள் இருக்கிறதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறவர். நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை, எதை குறிச்சும் பயப்பட வேண்டியதில்லை. எனக்காகவே அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ அந்த நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 103:13 நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்திருந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ இந்த பயம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது, தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாய் பார்க்கிறது தான் அவருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குகிறானோ அதே போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, நம்முடைய பலவீனங்கள், நம்ம என்ன பலவீனங்கள்ல இருக்கிறோம், நம்முடைய மாம்ச பலவீனங்கள் என்ன, இதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாராம். வாசிக்கலாம். எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர்
நமக்கு இராமல். இன்னைக்கு நீங்க நம்ம நினைக்கலாம், ஐயோ! இதெல்லாம் எனக்கு ஒரு பலவீனமா இருக்கு. இதெல்லாம் நான் மாறணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னால முடியல. அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேள உங்களுடைய பலவீனங்களை பெரிதாய் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். அப்போ நமக்காக அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். நமக்காக இரங்குகிற ஒரு நல்ல தகப்பன். அப்போ அ எல்லா விதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டும். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு பலவீனம் ஏன் வருது அப்படின்னா, நமக்கு சோதனைகள் வரும்போது, நம்முடைய பலவீனங்கள்ல நம்ம என்ன செய்றோம்? நம்மளா சில நேரங்கள்ல ரியாக்ட் பண்றோம். கோவம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, கசப்பு வந்துரலாம், பொறாமை வந்துரலாம். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு, ஐயோ! இதுலலாம் இருந்து என்னால வெளிய வர முடியலையே! தேவன் என்னை எப்படி நேசிப்பார்? அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்துராம, இல்லப்பா, இந்த இடத்துல நான் பலவீனமா தான் இருக்கிறேன். என்னைய இந்த இடத்துல நீங்க பலப்படுத்துங்க. அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்ம போகும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டும், நம்மைப் போல அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய பலவீனங்களை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்னா, இன்றைக்கு நாம் எதை குறித்தும் கவலைப்பட கலங்க வேண்டியதில்ல. நம்முடைய பலவீனங்களை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்ல. அப்பா, நான் இப்படிதான் இருக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்படிதான் திங்க் பண்றேன். இந்த இடத்துல என்னால உங்கள நம்பவே முடியல. இதுதான் முதல் ஆதாமுக்கு வந்த பிரச்சனை. தேவனை நம்ப முடியாத, தேவனை அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளே ஆதாம் சென்றான். அந்த இருளுக்குள்ள தான் பல நேரங்கள்ல நாமும் சிக்கி விடுகிறோம். ஏன்னா, இந்த முதலாம் ஆதாமை நம்ம முற்றிலுமாய் களைந்து போட முடியாமல் இருக்கிறபடியினால, சில நேரங்கள்ல அதுல சிக்கிக்கிடுறோம். அந்த நேரத்துல நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரிடத்துல நம்ம நம்ம அவரிடத்துல சென்றோம் என்றால், அவர் நம்மை பலப்படுத்தி அந்த பழைய மனுஷனை நாம் முற்றிலும் களைந்து போடக்கூடிய ஒரு கிருபையை அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த சுயம் என்ன பார்த்து நான் தான், நான் சொல்றது தான் நடக்கணும். நான் அப்படிங்கிற இந்த முதலாம் ஆதாமினுடைய மூலமாய் நமக்குள்ளே வந்த இந்த சுயம் என்கிற காரியம் நம்மை விட்டு முற்றிலுமாய் அது அகன்று போவதற்கு நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இனி நான் அல்ல, என்னுடைய எண்ணங்கள் என்னை ஆளுகை செய்ய முடியாது, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நமக்காக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மளுடைய பலவீனங்கள குறித்து அவர் நம்மள குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்மள கண்டம்னேஷன்க்குள்ள கொண்டு போகிறவர் அவர் அல்ல. நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும். நம்ம எப்படி சுகமாக்கணும்? நம்மள எப்படி மறுரூபப்படுத்தணும்? அவருடைய ஞானமே எப்படி இருக்கு? அவருடைய அறிவு நம்ம மேல எப்படி இருக்குதுன்னா, அது முற்றிலுமாய் அது அன்பும், இரக்கமும் நிறைந்ததா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு அவருக்கு பிள்ளை, அவரை விசுவாசிச்சோமோ, அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம மாறினோமோ, நம்ம மேல இருக்கிற ஒவ்வொரு நினைவுகளும் அது அன்பின் நினைவுகள் தான். அது இரக்கமும், பாசமும், அ அது கிருபையும் நிறைந்த நினைவுகளாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னமும் தேவன் நம்மை குறித்து எதை அறிந்திருக்கிறார்? வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதாவது தேவைகள சொல்லி, சொல்லி வீண் வார்த்தைகள அலப்பி,
அலப்பாதீங்க. அதிக வசனிப்பினால் அவர்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சும்மா சொன்னதே சொல்லிட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸா, ஒரு வெயின் வேர்ட்ஸா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஜெபிக்க தேவையில்ல. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, நம்ம வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ எதுக்கு நமக்கு நம்ம தேவைகளுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. அவர் நமக்கு தகப்பன். அவர் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அந்நியன் கிடையாது. நமக்கு அப்பா. ஒரு அப்பாவாய் அவர் இருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற ஒரு தகப்பன் நம்ம தேவைகளை சந்திப்பார் என்றால், இந்த பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் எவ்வளவு அழகா அவர் அறிந்திருப்பார். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவைகளை குறித்து நம்ம ஜெபிக்க நம்ம ஒருவேளை நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ல நம்ம ஜெபிக்கலாம். ஆனா, நம்ம தேவையை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம அறிஞ்சுட்டோம்னா போதும். அந்த தேவைகள் எல்லாம் அது தானாக சந்திக்கப்படும். அவரையும், அவருடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் மட்டும் தேடினா போதும். இதெல்லாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்பா இதுதான். இது எனக்கு தெரியாது. நீர் எனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது சொல்றாரு. அப்போ அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் மேய்ப்பராய் இருந்தா, என் வாழ்க்கையில தாழ்ச்சி, குறைவு எங்க வர முடியும்? எப்படி வர முடியும்? இன்னைக்கு நம்ம எடுத்த சில முடிவுகள், நம்ம எடுத்த காரியங்கள் தான் சில நேரங்கள்ல சில குறைவுகளுக்குள்ள நம்ம போயிருப்போமே தவிர, அவர் நம்மை ஒரு நாளும் குறைவுகளில் நடத்துகிற தேவன் அல்ல. அப்போ ஒண்ண புரியணும். அவர் நமக்கு அப்பா. என் அப்பா அவரு. என் தேவை என்னதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ, அப்பதான் நம்ம இருதயம் ரெஸ்ட்ல வரும். அந்த ரெஸ்ட்ல இருக்கிற இருதயம் தான் அமர்ந்திருந்து அவரை இன்னமும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இல்லன்னா தேவைகள நெனச்சே கவலைப்பட்டு, கவலைப்பட்டு, கவலைப்பட்டு சோர்ந்து போய் அது இப்படி இருக்கு, இது இப்படி நடக்கணுமே, அது அப்படி நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம தேவைகள குறித்து கலங்கிக் கொண்டே இருப்போம். ஒருவேளை தேவைகள நம்ம சொல்லலாம். நம்ம 1 பேதுரு பிலிப்பியர் 4ல நம்ம பார்க்கிறோம். நம்ம விண்ணப்பங்களை குறித்து நம்ம எப்படி ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கணும். அப்பா இது இப்படிதான் இருக்கு. என்னுடைய தேவை இப்படிதான். ஆனா நீர் என் தேவைகளை ச கண்டிப்பாக நீர் சந்திக்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அப்படின்னு அந்த ஸ்தோத்திர ஜெபங்களை தான் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி முடியும்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தகப்பன். என் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். நான் சொல்லுவதற்கு முன்பதாகவே என் தேவைகளை அறிந்திருக்கிறவர். என் தேவையை அவர் நிச்சயமாய் அவர் சந்தித்து விட்டார். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ அப்பதான் இருதயம் அமைதலா இருக்கும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர முடியும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் கொள்ள முடியும். அவர் மேல நம்ம கட்டப்பட்டவர்களாய் நாம் எழும்ப முடியும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஒரு வசனம் பிலிப்பியர் 4:19 பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறாராம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு. அப்போ பிரேயர் அப்படிங்கிறதே, ஜெபம் அப்படிங்கிறதே என்னன்னா, தேவனிடத்துல போய் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்றதுதான் ஜெபம்னு சொல்லி தவறாய் நம்ம புரிந்து கொண்டிருந்தோம். ஜெபம் அப்படிங்கிறதே அவரோடு கூட உறவுக்காக போவதுதான் ஜெபம். அவர் ஜெபத்த கற்றுக் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our Father in heaven,
முதல் முறையா பழைய ஏற்பாட்டு உள்ள எந்த பரிசுத்தவான்களுக்கும் புரியாத ஒரு காரியம், தேவனை இயேசு கிறிஸ்து தகப்பனாக முதலாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ஃபாதர் இன் ஹெவன். அப்போ நம்ம இந்த உலகத்துல பிசிக்கலா நம்ம தாய் தகப்பன்களா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய அன்பெல்லாம் நமக்கு பெருசா நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதை விட நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன 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 காரியத்தை கூட அந்த அப்பா கவனிக்கிறார். சமீப நாட்கள்ல என்னுடைய லைஃப்லலாம் அத நான் பல விஷயங்கள்ல நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன காரியம், அப்பா இந்த இந்த க இந்த அ இந்த காரியத்த என்னால முடியலன்னா, அதுக்கு உடனே எனக்காக தேவன் ஒரு ஆள அனுப்புறாரு. நான் ஜெபிக்கவே இல்ல. இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நெனைக்கிறதுக்குள்ள, ஒரு சில ஆட்கள தேவன் அனுப்புறாரு. இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது, எவ்வளவு ஆழமாய் நம்மை நேசித்து நமக்காக அவர் செயல்படுகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் ஃபாதர் இன் ஹெவன். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம் இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஏதோ வேற இடத்துல இல்ல, நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார். இததான் ஆழமாய் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நம்ம இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம நினைக்கிறோம் சில நேரங்கள்ல நமக்கு வாழ்க்கையில நமக்கு எதிராய் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதருடைய வார்த்தைகள், கண்ணீர், கவலை, இதெல்லாம் நம்மள மீறி துக்கப்படுத்தும் போதும் அதையும் அவர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ம், ம். எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இது ஒருவேளை பழைய உடன்படிக்கையில நமக்கு மோசேயின் மூலமாய் மோசேகிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்மள பாதியில விட்டுட்டு போறவர் அல்ல. அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டா அதுல இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய ஒவ்வொரு வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை எந்த விதத்திலையும் அவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நம்முடைய சிறையிருப்பு என்ன, நம்ம படுகிற வேதனை என்ன, நிந்தனைகள் என்ன, இது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் சங்கீதத்துல, என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். இன்னும் ஒரு வசனம், ஏசாயா 63:9. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாப நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம நெருக்கத்துல தேவன் பார்க்காரா, கேட்கிறாரா, அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நம்முடைய நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுகிறாராம். இன் ஆல் தியர் அஃப்ளிக்ஷன் he was afflicted. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம்னா அவர் நம்மை தூக்கி சுமந்து வந்த காரணம் மாத்திரமே.
அப்போ நம்முடைய நெருக்கங்களில் அவர் நெருக்கப்படுகிறார். அதனாலதான் பவுல் கிட்ட சொல்றாரு, சவுல் கிட்ட சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நமக்கு ஒரு நெருக்கம் வருதுன்னா அது அவருக்கு வந்த நெருக்கமாய் அவர் பார்க்கிறார். இந்த உலகத்துல யாரிடத்திலையும் இந்த அன்பை நம்ம பார்க்க முடியாது. எல்லாரும் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, ஒரு 2 நிமிஷம் நமக்காக கவலைப்படுவாங்க, போயிருவாங்க. ஆனால் நம்முடைய நெருக்கத்திலே அவர் நெருக்கப்படுகிறதை போல அவர் உணர்ந்து நமக்காக செயல்படுகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது அவருக்கு நேரிடுகிற துன்பமாய்தான் அவர் பார்க்கிறார். அவருக்கு வருகிற நெருக்கமாகத்தான் அவர் பார்க்கிறார். அப்போ அவர் பார்க்கிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ளவர். அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்போ நம்முடைய வலிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதை கண்ணோக்கி நம்மை பார்க்கிறார். அங்க பார்க்கிறோம், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன சப்ரஷனுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க? எந்த வார்த்தைகள் உங்கள உங்கள காயப்படுத்தி கொண்டிருந்தது? இது எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். இதை நீங்க அறிந்தா போதும். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை அப்பா வெளியே கொண்டு வருவார். உங்க நெருக்கத்திலே அவர் நெருக்கப்படுகிறார்ங்கிறத நீங்க உணர்ந்து கொண்டா போதும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா அது அவருக்கு வந்த பிரச்சனையாகத்தான் அவர் பார்க்கிறார். அவரும் அதில் நெருக்கப்படுகிறார். இப்படி ஒரு பரலோக தகப்பன் நமக்கு இருக்கும்போது நாம் எதை குறித்து கலங்க வேண்டும், கவலைப்படணும்? அடுத்ததா முக்கியமான ஒரு காரியம் வாசிக்கலாம். எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இது இன்னைக்கு இப்படி நடக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, என் வாழ்க்கை என்ன ஆகும், என் வாழ்க்கையில சந்தோஷமான முடிவுகள், சமாதானமான வாழ்க்கை எனக்கு உண்டா, இப்படி எல்லாம் பல வேளைகள்ல எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம். இப்ப நடக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், எதிர்காலத்தை குறித்து கலங்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. நான் உன் பேர்ல நான் நினைவுகளை வச்சிருக்கிறேன். இதெல்லாம் என் பிள்ளைக்கு செய்யணும், இதெல்லாம் என் பிள்ளை வாழ்க்கையில நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். இது அவருடைய நினைவு. நம்மை குறித்து அவர் சில நினைவுகளை வைத்திருக்கிறார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அப்போ அவர் நம்மளை குறிச்சு நினைச்சிருக்கிற நினைவு நடக்குமா? இல்ல நம்மளே நம்ம வாழ்க்கையை குறிச்சு நெகட்டிவா திங்க் பண்ணி கவலைப்பட்டு நம்ம பலவீனங்களுக்குள்ள போகிறது அவசியமா? அவைகள் தீமைக்கு அல்ல. உனக்கு ஒரு நாளும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்காது, தீமையா இருக்காது. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய்த்தான் அவருடைய நினைவுகள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்ம இன்னைக்கு நம்மளை குறிச்சு கொஞ்சமா தான் திங்க் பண்ணலாம். இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மை காட்டிலும் நம்மை விட மேலான திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறவர் நம்முடைய நல்ல தகப்பன்.
அங்க ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அப்ப அவர் நம்மள குறிச்சு ஒண்ண நினைச்சிருக்கிறார்னா, அதுதான் நடக்கும். இன்னைக்கு அந்த உறுதி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். எதிர்காலம் இப்படி ஆயிருமா? அப்படி ஆயிருமா? இது இப்படி நடந்துருமா? அப்படி நடந்துருமா? எத்தன பயம். அப்பா சொல்றாரு, "உன் எதிர்காலத்த குறிச்சு நான் ஒரு நினைவ வச்சிருக்கிறேன். அந்த நினைவு தான் நடக்கும். நான் நினைத்தது நடக்கும். நான் நினைத்தது நடக்கும். நான் நினைத்தபடியே அந்த காரியங்கள் தான் நிலை நிற்கும். வேற எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி இந்த காலை வேளையிலே நம்முடைய தகப்பன் நம்மளோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். நம்முடைய முடிவை ஆரம்பத்திலே அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நம்ம கர்த்தர தேடுறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம தேவன குறித்தெல்லாம் அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர் ஏற்கனவே நம்மள குறித்து திட்டம் பண்ணின காரியங்கள். என் பிள்ளை இந்த இந்த இடத்துல வரம்போது என்னை குறித்து அவள் அறிந்து கொள்ளுவாள். இது எல்லாமே அவருடைய பிளான்ல நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர்தான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். முதலும் முடிவுமாய் இருக்கிறார். முடிவை நம்முடைய முடிவு, நம்முடைய எதிர்காலம் என்ன? இதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சவுல பத்தி சொல்லும்போது அங்க அனனியாட்ட சொல்றாரு, இவன் எனக்காக, இவன் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரம். அங்க சவுல் அங்க ரட்சிக்கப்படவே இல்ல. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். வாசிக்கலாம். அங்க அனனியாட்ட ஆண்டவர் பேசும்போது 12வது வசனத்துல இருந்து வாசிங்க ஆன்ட்டி. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இங்க சவுல அனனியா சந்திக்கவே போகல. சவுல அப்பதான் அந்த ஒளியில தேவன் சந்திக்கிறார். அவன் குருடனா இருக்கிறான். இங்க அனனியா கிட்ட தேவன் சொல்றாரு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அனனியா எதை பார்க்கிறாரு? அவனுடைய பிரசன்ட பார்க்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்கு செய்தவன். இப்படித்தான் அனனியாவுக்கு தெரியுது. ஆனா அவனுடைய முடிவை அறிந்திருந்த தேவன் சொல்றாரு, அவன் எனக்காக, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இன்னைக்கு நம்மையும் குறிச்சு அவர் அப்படி ஒரு திட்டம் வச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தர குறித்தும் மிகப்பெரிய ஒரு நோக்கங்களும், அழைப்பும், திட்டங்களும் தேவனுக்கு நம்மேல் இருந்தபடியினாலதான் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அப்ப அவருடைய பிளான் பெர்ஃபெக்ட்டா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. எதை பத்தி நம்ம கவலைப்படணும்? அப்பா, உங்க கையில என் வாழ்க்கை இருக்கு. நீங்க என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் இன்னைக்கு உங்க லைஃப்ல எதெல்லாம் எதிரா நிறைய காரியங்கள் இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா அது எல்லாம் நன்மையாக, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக மாத்திரமே தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட நமக்கு தீமையை அவர் அனுமதிக்கிற தகப்பன் அல்ல. அவர் நினைவு நம்ம குறிச்சு அவர் வைத்திருக்கிற நினைவு அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு.
நீங்களும், உங்கள் குடும்பமும், உங்கள் பிள்ளைகளும் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. அது உங்க நினைவுகள் நம்மை குறித்ததான அவருடைய நினைவுகள், அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளைத்தான் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டா போதும், நாம் எப்பொழுதும் இளைப்பாறுதலில் இருக்க முடியும். இல்லன்னா, நம்ம ஹார்ட் எப்பவுமே எதையோ ஒண்ண குறிச்சு கலங்கிக்கிட்டே இருக்கும். இது என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? நாளான்னைக்கு என்ன எதிர்காலம் அவர் கரத்துல இருக்கு. நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அவர் அறிந்திருக்கிறார். கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறார் என்றால், நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மள எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இந்த உலகத்துக்கே நம்மள அனுப்பி இருக்கிறார். நம்ம ஏதோ தற்செயலா இந்த பூமிக்கு வரல. நமக்கு முன்குறிக்கப்பட்ட காலம், கரெக்டான நேரத்துல நம்மள இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த காலகட்டத்துல பூமியில நம்ம நிறைவேற்றுகிற நோக்கங்கள், நமக்கு ஒரு அழைப்பை அவர் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் சரியான எந்தெந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம வேற வேற தேசத்துல இருந்து கனெக்ட் ஆகுறோம். வேற வேற ஸ்டேட்ல இருந்து கனெக்ட் ஆகியிருக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு நோக்கம். இந்த இடத்துல என் பிள்ளை இந்த காலகட்டத்துல வாழணும். முன் தீர்மானிக்கப்பட்ட எல்லைகள், குடியிருப்புகள் எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17, 25, 26. ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பர்ஃபெக்ட் டைமிங்ல, பர்ஃபெக்டான பிளேஸ்ல அவர் நியமித்தபடி நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொன்னையும் அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம பார்க்கும்போது எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், முன் தீர்மானிக்கப்பட்ட இடங்கள், குடியிருப்பின் எல்லைகளை அவர் நியமித்து இந்த பூமிக்கு கரெக்டா எந்த நேரத்துல நம்மளை அனுப்பி இருக்கிறார்னா, அவர் எவ்வளவு தூரம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். இத நம்ம புரிந்து கொண்டோம்னா போதும். எதை பத்தின கவலையும் இருக்காது. இந்த நேரத்துல நான் இந்த இடத்துல இருக்கணும். என்னுடைய எல்லா காரியங்களையும் என் தகப்பன் அறிந்திருக்கிறார். எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர், இன்றைக்கு என்னுடைய ஜீவனோடு ஒன்றாக கலந்திருக்கிற அவர், எல்லாவற்றையும் எனக்காக அவருடைய நினைவுகள், என்னை குறித்ததான நினைவுகள், அது மேலானவைகள், அது சமாதானமானவைகள், அது நன்மையான நினைவுகள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டானா போதும். நம்ம வாழ்க்கையில என்றென்றைக்குமே நன்மைகளும் சமாதானமும் கிருபையும் நம்மை தொடருகிறதை நாம் காண முடியும். மனுஷங்களை போல சிந்திக்கிறதுல இருந்து நம்ம டோட்டலா வெளியே வரணும். அவர் முடிவிலிருந்து முடிவை, நம்முடைய முடிவு, நம்முடைய நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எப்படி சவுலை பற்றி அங்க அனனியாட்ட சொல்றாரோ, அதே போல நாம் யார் என்பதை அவர் அறிந்துதான் இந்த இடத்துல நம்மளை கூடி இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தியானிக்கும்படி தேவன் செய்கிறார். இதுதான் அவருடைய அளவற்ற அன்பு, விலையேற பெற்ற அன்பு. இன்னைக்கு எனக்கு ஒரு அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, என்னுடைய தேவைகளை குறித்து நான் கலங்க மாட்டேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கலங்க மாட்டேன். இன்னைக்கு நான் போற பிரச்சனைகளையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அதனால எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு அவரிடத்துல எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் அது நமக்காக மாறுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட பொழுது நீரும் நெருக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நீர் கேட்டீர் தகப்பனே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்புகள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆழமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. இன்னைக்கு எங்களுடைய பேடன்ஸ், எங்களுடைய வரிஸ், எங்களுடைய ஆங்ஸைட்டி, ஃபியர் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்க கொடுத்துட்டோம்ப்பா. எங்களுடைய எதிர்காலம் அது உம்முடைய கரத்தில் இருக்குது. எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது நன்மையான நினைவுகள் அப்பா. சந்தோஷமும் சமாதானமுமான நினைவுகள் அப்பா. ஒரு நாளும் எங்களை நீ கைவிடுகிற தேவன் அல்ல. எங்களை கைவிட தெரியாதவர் அப்பா. எங்களை விட்டு விலகாதவர் நீர் தகப்பனே. எங்களுக்குள்ளே எங்களோடு உமக்குள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே உமக்குள் மறைந்திருக்கிறதப்பா. இன்றைக்கும் தகப்பனே, இந்த நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் எங்கள் இருதயத்திலே இந்த வார்த்தைகள் துணித்து கொண்டே இருக்கட்டப்பா. மனிதர்களைப் போல நாங்கள் சிந்தியாமல் வானத்துக்குரியவரை போல நாங்கள் சிந்திக்க எப்படி இயேசு கிறிஸ்து, என் அப்பா எனக்கு தெரியும், என் அப்பா எப்பொழுது செவி கொடுக்கிறார் நாங்கிறத அறிந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களை பற்றி ஆழமாய் அவர் அறிந்திருந்தது போல நாங்களும் அறிய எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒரு நாள் கூட இனி நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எங்களுக்காக எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர், எங்களுக்காக பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நீர் இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு உடன் சகோதரனாய் அப்பா நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், எங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராய் நீர் இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் நீர் சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தம், நீ விலையேற பெற்றவள், நீ எனக்கு பொக்கிஷம், நீதான் எனக்கு சம்பத்து, சொத்து. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அலங்காரமான கிரீடமாய் நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிறோமா? அவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. அப்பா, எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் நன்மைக்கேதுவாக நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த மாம்சத்தின் அப்பா, இந்த இந்த சோல் டைஸ்ல இருந்து, மனிதர்களிடத்துல கட்டப்பட்ட இந்த பிணைப்புகள்ல இருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனித வார்த்தைகள் ஒரு நாள் எங்களை சோர்ந்து போக பண்ணக்கூடாது அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்.
ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். இதை நாங்கள் ஆழமாய் அறிந்து உணர, எமோஷன்ஸ்ல ஃபீல் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.